எக்ஸ்டென்ஷன் பராமரிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துடலாமா? எக்ஸ்டென்ஷனை பொறுத்தளவுக்கு பராமரிக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க. நீங்கள் வந்து சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஹேருக்கு வந்து ஷைனிங்கான இருக்கிற ஷாம்பை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கடையில் ஷாம்பு வாங்கையில் படித்து பார்த்து வாங்குங்க. டெய்லி உங்களுக்கு ஷைனிங் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிஷனர் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்கள் ஹேர் வந்து சில்கியாக இருக்கும், சிக்கு விழுகாது. அப்போ டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸு இல்லை. இல்லை அப்படின்னா சீப்பு இதுக்குன்னு யூஸ் பண்ணுற பாருங்க. இந்த சீப்பு வச்சு டெய்லியுமே நல்லா நீட்டாக அந்த இடத்துல சிக்கு இல்லாமல் பராமரிச்சிருங்க. எக்ஸ்டென்ஷன் வச்சா கட் ஆகுமா அப்படின்னு, எக்ஸ்டென்ஷன் வந்து அந்த க்ளூ எக்காரணத்தை கொண்டு அவ்வளோ சீக்கிரம் விழுகாதுங்க. அது ரிமூவ் பண்ணுறதே கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் விழுகாது. ஆனால் நீங்கள் இந்த இப்படி போட்டு இப்படி இழுக்கிறீங்க பாருங்கள். இழுக்கையில் நாங்கள் ஒரு 10 முடியை எடுத்து ஒரு 5 முடியோ 10 முடியோ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த 5 முடியும் சேர்ந்து கட் ஆகி எக்ஸ்டென்ஷன் மட்டும் தனியாக கலந்து வந்துடும். அதனால வர்ற பிரச்சனை அது. சீவையில் கொஞ்சம் மைல்டாக அப்படி மெதுவாக சீவினிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சிக்கு இல்லாமல் இருந்துச்சுனாலே ஷைனிங் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா சிக்கு வராது, அந்த இழுக்க வேண்டிய பிரச்சனையும் இருக்காது. அப்போ நீங்கள் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். வேறு எந்த பிரச்சனையும் பெருசாக வராது. பயப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. முடியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு முடி வளராது அப்படிங்கிற பிரச்சனையும் பெருசாக கிடையாது. நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த டேமேஜும் வராது. மேக்ஸிமம் கஸ்டமர் நல்லா பராமரிச்சிங்க. சிலர் மட்டும்தான் தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஐடியில் வீடியோ பார்த்தா கண்டினியூவாக நாங்கள் என்னென்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. வேறு எனி டவுட்னாலும் கமெண்ட்டில் கொஸ்டின் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.